அதனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலும் அந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசும்படியாக ஆமென். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக ஆமென் இருந்தார்கள். ஆமென். தகப்பனே ஸ்தோத்திர ராஜா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக ராஜா. யாக்கோபின் ஆமென் ஏணியானவர் இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து வார்த்தைகளுக்குள்ளா இருக்கிற மறைப்பொருளையும் ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களா எங்களை தகுதிப்படுத்தும். அடியனை கூட தாழ்த்துகிறேன் ராஜா. கர்த்தர் மறைத்துக் கொள்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் இடைப்படுவீராக. வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவே, ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி யாக்கோபின் ஏணியை குறித்து. ஆமென். பாடல் எல்லாம் அந்த பாடல்களை எல்லாம் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த யாக்கோபின் ஏணியின் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்தில் ஆமென் வைத்திருக்கிறார். யாக்கோபுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஏசாவுக்கு பயந்து ஆமென் தன்னுடைய தாய் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு போகிற அந்த நேரத்தில் தான் இனி என்னுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான காரியங்களை எல்லாம் நான் சந்திக்க போகிறேன் என்று சொல்லி எந்த விதமான ஆமென் காரியங்கள் அறியாதபடிக்கு தனக்கு முன்பதாக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அறியாதபடிக்கு போய்கொண்டிருந்த யாக்கோபு தான் ஆமென் ஒரு இடத்துல சாயங்காலம் ஆன பொழுது அவர் படுத்து நித்திரை செய்த பொழுதுதான் அவருக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் இடைப்படுகிறார். இடைப்படும் பொழுதுதான் வானத்திற்கு முன்பதாக ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலிருந்து வானத்தின் நுனி வரைக்கும் அந்த ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதில் தேவ தூதர்கள் இறங்குகிறவர்களாக ஏறுகிறவர்களாக சொல்லப்படல, ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் ஆமென் சொல்லப்பட்டிருந்தது. அப்போ அந்த சொப்பனத்தை கண்ட பின்பதாக கர்த்தர் யாக்கோபோடு கூட பேசுகிறார். ஆமென். நான் உன்னை தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறுபடியுமாக யாக்கோபுக்கு ஆண்டவர் நினைவுபடுத்தி சொல்லுகிறார். நான் உன் சந்ததியை மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆமென் அந்த முக்கியமான ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது 15ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஆமென் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்து யாக்கோபை பலப்படுத்துகிறார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த வருஷத்திலும் கூட நீங்கள் ஆமென் அதிகமான ஆமென் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு தரிசனத்தோடு கூட ஒரு வாக்குத்தத்தங்களோடு கூட வருஷத்தை நீங்கள் ஆமென் நுழைந்திருக்கலாம். அப்ப இந்த வருஷம் எனக்கு எப்படிப்பட்ட வருஷமா இருக்க போகிறது என்று சொல்லி அநேகருக்கு காரியங்கள் விளங்காமல் இருக்கலாம். எனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த 12 மாதங்கள் நான் எப்படி கடந்து போக போகிறேன் ஐயா? ஒவ்வொரு மாதமும் நான் கடந்து போக வேண்டும். என்னுடைய கையின் பிரயாசம் சொற்பம் ஐயா. எனக்கு மிகுதியான வருமானம் கிடையாது. என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போகிறேன்? என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்திற்காக நான் என்ன செய்ய போகிறேன்? அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய விவாக காரியத்திற்காக நான் என்ன செய்ய போகிறேன்? படித்து முடித்து என் பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் ஒரு வேலையை நான் காண்பிக்க வேண்டுமே, அந்த காரியத்திற்காக நான் என்ன செய்ய போகிறேன்? அல்லது நாங்கள் இவ்வளவு நாட்கள் நாங்கள் கடினமாய் உழைத்து நாங்கள் வெறும் எந்த விதமான காரியத்தையும் நாங்கள் சேர்த்து வைக்காதபடிக்கு இன்னொக்கே நாங்கள் ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறோம் ஐயா, எங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்குமா? இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகள் இந்த வருஷத்தில் எனக்கு இவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுப்பாரா? ஆமென். எதிர்பார்ப்புகள் நிறைந்துதான் நம்ம ஒவ்வொரு வருஷத்தையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு இந்த வருஷத்தில் எனக்கு செய்வார், இந்த வருஷத்தில் எனக்கு செய்வார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, நிச்சயமாய் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவர், உங்களை மேன்மைப்படுத்துகிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அப்ப யாக்கோபுக்கு முன்பதாக பயந்து கொண்டிருந்த மனுஷன், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது ஐயா? என் தாய் தகப்பனை விட்டு நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். நாங்க இருக்கிற சூழ்நிலைகள் எனக்கு எப்படி சாதகமாக இருக்குமா? எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமென். பயந்து போய்கொண்டிருந்த யாக்கோபை தான் கர்த்தர் பார்த்து பேசுகிறார். இல்லை யாக்கோபு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கும் கூட ஆமென் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே,
அந்த யாக்கோபுக்கு துணை நின்றவர் உங்களுக்கும் துணை நிற்பார். இன்றைக்கும் உங்களுக்கு முன்பதாக ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அவர்கள் ஆமேன் தேவ தூதர்கள் இறங்குகிறவர்களாக ஏறுகிறவர்களாக ஆமேன் இறங்குகிறவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு முன்பதாக உங்களுடைய மன கிளேசங்களை அவர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய வருத்தங்களை கொண்டு போயிருக்கிறாங்க. உங்களுடைய புலம்பல்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரை நான் யாரிடத்துல சொல்லுவேன்? யார் என்னை தேற்ற முடியும்? ஆமேன். எல்லா விதமான விக்கனங்கள், எல்லா விதமான துக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆமேன் ஆண்டவர் நியமிக்கப்பட்டிருக்கிற தேவதூதர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஐயா, உம்முடைய மகன் இப்படிப்பட்ட வேதனையில் சஞ்சலத்தில் உழன்று கொண்டிருக்கிறான் ஐயா. உம்முடைய மகள் இப்படிப்பட்ட வருத்தத்தோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறாள் ஐயா. யார் எனக்கு உதவி செய்வார்கள்? யார் என்னுடைய இக்கட்டில் இருந்து என்னை நீங்களாக்கி ரட்சிப்பார்கள் என்று சொல்லி ஆமேன் உம்முடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். உங்க கண்ணீர்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆமேன் துருத்தியில் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மறந்து போகாதீங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆமேன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். காரியத்தை வாய்க்க பண்ணுவார், செம்மைப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நேராய் நடத்துகிற தேவன், அழகாய் நடத்துவார். ஆமேன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் நீங்க வெட்கப்பட்டு போவது கிடையாது. இந்த யாக்கோபின் ஏணி ஆமேன் யாக்கோபுக்கு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது, நல்லது. ஆனா எனக்கு யார் இருக்கிறார் ஐயா? என்னுடைய பாரங்கள், என்னுடைய கவலைகள், என்னுடைய துக்கங்களை எல்லாம் நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எப்படி சொல்ல முடியும்? ஆமேன். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நமக்கு யாக்கோபுக்கு ஏணி வைக்கப்பட்டது, ஆனா நமக்கு யார் இருக்கிறார்? ஆமேன். மத்தியஸ்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். ஆமேன். நமக்கு ஆமேன் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக இருக்கிறபடியினால் ஆமேன் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமேன். இன்றைக்கும் அந்த ஆண்டவர் ஆமேன் நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், திகையாதே, நான் உன் தேவன். ஆமேன். நான் கூட இருக்கிறேன். நீ ஏன் பயந்து கொண்டு இருக்கிறாய்? இந்த வருஷத்தை பார்த்து நீ ஏன் பயந்து கொண்டு இருக்கிறாய்? ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிட பொழுதும் நான் உன்னை பாதுகாத்து நடத்துகிற தேவன். ஆமேன். அப்ப நமக்கு யாக்கோபின் ஏணியாக கிறிஸ்து இயேசு இருக்கிறார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையும், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. இந்த வருஷம் ஆமேன் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் காரியங்களை எல்லாம் கைக்கூடி வர பண்ணுவார். ஒரு 3 காரியத்தை வேகமாய் நம்ம வாசித்து ஆமேன் நாம் கடந்து செல்லலாம். அப்போ மத்தியஸ்தராகிய இந்த கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த வருஷத்தில் கர்த்தர் வனாந்திரமான பாலைவனமாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வனாந்திரம் ஆமேன் வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து ஆமேன் அது எப்படி செழிக்குமா? புஷ்பத்தை போல. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரமா இருந்திருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு எல்லா காரியமும், வீடு ஆமேன் வாசல் எல்லாம் இருக்கு ஐயா, ஆஸ்திகள் எல்லாம் இருக்கிறது, ஆனா என்னிடத்துல என்ன இல்லை? சந்தோஷம் இல்லையா, மனமகிழ்ச்சி இல்லை. என் குடும்பத்துல ஆமேன் எப்போ பார்த்தாலும் துக்கம் நிறைந்திருக்கிறது, பாடுகள், இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகள் மூலமாக ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கிறையா. என் குடும்பத்துல என்ன இல்லை? சந்தோஷம், சமாதானம் இல்லை. வனாந்திரமா இருக்குது ஐயா, வனாந்திரமா இருக்கு, வனாந்திரமா இருக்கு. ஆமேன். அநேகருடைய வாழ்க்கை வனாந்திரமான ஒரு வாழ்க்கை. இன்னும் ஒரு சிலருக்கு கர்ப்பத்தின் கனி இல்லை. திருமணமாய் எத்தனையோ ஆண்டுகள் ஆயிருக்கு ஐயா, கர்ப்பத்தின் கனி இல்லை ஐயா. ஆமேன். என் வீடு வெறுமையாய் காணப்படுகிறது. வேலை முடித்து வரும்பொழுது, என் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது என் பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்தால் எப்படி இன்பமா இருக்கும். என் வாழ்க்கை ஒரு வனாந்திரமா இருக்குது ஐயா. இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கை, ஐயா எப்போ பார்த்தாலும் எனக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு ஐயா, கடன் பிரச்சனை. இந்த கடனை நினைத்து 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 என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு வனாந்திரமா இருக்கு ஐயா. நான் திக்கு தெரியாதபடிக்கு நான் அலைந்து கொண்டு இருக்கிறேன், திக்கு தெரியாதவனை அலைந்து கொண்டிருக்க. எப்படி நான் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வரப்போகிறேன் ஐயா. ஆமேன். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உங்க வாழ்க்கை ஒரு வனாந்திரத்தை போல இருக்கா? ஒரு பாலைவனத்தை போல இருக்கா? ஏதாயிலும் ஒரு நீரூற்று எனக்கு கிடைக்காதா? நீங்க தேடிக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆமேன். நிச்சயமாய் யாக்கோபின் ஆமேன் ஏணி வைக்கப்பட்டிருந்த ஏணி ஆமேன் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக இருக்கிறார். அவர் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் ஆமேன் சேமத்தை கட்டளையிட வேண்டும், நன்மையான காரியத்தை நான் செய்ய வேண்டும். அவன் என்னை தேடுகிறபடியினால் அவனை எல்லா விதமான ஆபத்து, நாச, மோசங்களில் இருந்தெல்லாம் நான் விடுவிக்க வேண்டும். அவர் நமக்கு மத்தியஸ்தராக இருந்து ஆமேன் உங்களுக்காக, எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, மெய்யாகவே உங்களுடைய வேண்டுதலின் சத்தம் கேட்கும்.
வனாந்திரமான ஆமென் 3 பேருடைய வாழ்க்கையை வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது முதலாவதாக அன்னாள். ஆமென். அன்னாளுடைய வாழ்க்கை வனாந்திரமான ஒரு வாழ்க்கை. அவளுக்கு கணவனுடைய அன்பு இருந்தது. ஆனாலும் அவளுடைய சக்களத்தை என்ன பண்ணுவாளாம், மனம் ஒடிந்து உண்டாகும்படியாக அவளை ஒவ்வொரு நாளும் அவளை நிந்தித்துக் கொண்டே இருந்தாள். வேதனை, ஆமென், அழுகை. ஐயா, எனக்கு கணவனுடைய அன்பு இருக்கிறது, ஆனாலும் என்னுடைய சக்களத்தை என்ன பண்றான், ஒவ்வொரு நாளும் என்னை நிந்தித்துக் கொண்டே இருக்கிறாயா. உலகம் ஆமென் அப்படிதான். கர்த்தருடைய பிள்ளைகளை உலகம் எப்பொழுதுமே நிந்தித்துக் கொண்டிருக்கும், பரியாசம் பண்ணி கொண்டிருக்கும். நீ கர்த்தரை தேடுகிறபடினால் உன் வாழ்க்கையில் நீ என்ன நன்மையை கண்டு கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கை வனாந்திரமாய் இருந்து கொண்டிருக்கிறது. உன் வீடு கட்டப்படவில்லையே, உன்னுடைய கடன் பிரச்சனை அப்படியே இருக்கிறது, உன் வியாதி எப்படி இருக்கிறது, உன்னுடைய எல்லா காரியமும் அப்படி இருக்கிறது. நீ எப்படி ஆண்டவரை தேட முடியும்? நீ ஆண்டவர் தேடினால் ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி இருக்க மாட்டாராய்? உலகம் அப்படிதான் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆமென். அன்னாளுக்கும் ஒரு கர்த்தர் ஒரு நாளை வைத்திருந்தார். அவளுக்கு ஆமென் குறிக்கப்பட்ட ஒரு நாளை வைத்திருந்தார். அவள் மிகவும் வேதனை அடைந்து ஆமென் உள்ளம் உடைந்தவளாக, இருதயம் நொறுங்குண்டவளாக ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றினாள். வேதம் சொல்லுகிறது, ஆமென், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அவள் மனம் கசந்து வாசிங்க. ஆமென். அவள் போய் மனம் கசந்து ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த வருஷம் மனம் கசந்து வந்திருக்கிறீங்களா? ஐயா, அந்த 7ஆவது நாள் வந்திருக்கிற ஐயா, மனம் கசந்து வந்திருக்கிற ஐயா, உடைக்கப்பட்டவனாய் வந்திருக்கிறேன். ஆமென். வாழ்க்கை வனாந்திரமா இருக்குது ஐயா. இந்த வருஷம் நிச்சயமாய் நான் நினைக்கிற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்வாரா. இன்னும் வேத புஸ்தகத்தில் இன்னொரு வார்த்தை உண்டு பாருங்க. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம். ஆமென். மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை தான் இது. ஆமென். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் ஆமென் அதை சேதப்படுத்தாதபடிக்கு ஆமென் அதை என்ன பண்ணுவாராம், இரவும் பகலும் அதை காத்துக் கொள்வாராம். உங்களை இரவும் பகலும் காத்துக் கொள்ளுகிற தேவன் மாத்திரமல்ல, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் புத்து உலகத்தை பலனினால் நிரப்புகிற நாட்கள் வரும். நிச்சயமாக ஆசீர்வாதமான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். ஆனால் மனம் கசந்து அழுதார். ஆமென். மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நாமே சொல்லி இருக்கிறார், நான் நீர் பாய்ச்சுவேன், நான் காப்பாற்றுவேன். ஆமென். நீங்கள் ஆமென் பூமியை பலனினால் நிரப்பக்கூடிய நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை ஆமென் தரையில விழுந்து விடாது. மாத்திரமல்ல, ஆனால் மனம் கசந்து பொறுப்பனையோடு கூட செய்வாங்க. என் வாழ்க்கை மாற வேண்டும், என்னுடைய வனாந்திரமான வாழ்க்கை, பாலைவனமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் ஆமென் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மத்தியஸ்தராகிய கிறிஸ்து இயேசுவின் ஆமென் முகத்தை நோக்கி பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, நான் வந்திருக்கிற உங்களுடைய சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிறேன். உலகம் என்னை காயப்படுத்தி என்னை நொறுக்கி வைத்திருக்கிறது ராஜா. ஒவ்வொரு நாளும் எனக்கு கண்ணீரை எனக்கு உணவாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் அழுது என்னுடைய கண்ணீர்கள் எல்லாம் வற்றி போய் கொண்டிருக்கிறது ராஜா. எனக்கு அழ பலனில்லை ராஜா. ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நாட்கள் செல்ல ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இனி எனக்கு இப்படியெல்லாம் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுப்பாரா? நாளுக்கு நாள் என்னுடைய விசுவாச வாழ்க்கையை நான் மங்கியிருந்து கொண்டிருக்கிறேன் ராஜா. இல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி நீர் பாய்ச்சுவேன் என்று சொல்லுகிறார். இரவும் பகலும் காத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு வேர் பற்றி ஆமென் பூமியை பலனினால் நிரப்பப்படும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாக கர்த்தர் உன்னுடைய வீட்டை கட்டுவார். ஆமென். உனக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தர் உன்னை நிச்சயமாக கனப்படுத்துவார். ஆமென். அனைவருக்கு முன்பதாக சாட்சியாக நிறுத்துவார். எப்பொழுது? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது. ஆமென். முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது
ஆமென். அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு வெளியரங்கமான பதிலை கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அவரை நம்பி இருக்கிற கர்த்தருடைய ஜனம் வெட்கப்பட்டு போகாது. மறுபடி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த வருஷத்திலே வீட்டை கர்த்தர் நிச்சயமாய் கட்டுவார் ஐயா. நிச்சயமாய் வீட்டை கர்த்தர் கட்டுவார். ஆமென். பாலைவனமாய் இருக்கிற என் வாழ்க்கையை நிச்சயமாய் கர்த்தர் மாற்றி அமைப்பார் ஐயா. ஆமென். நிச்சயமாய் மாற்றுவார். அண்ணாலை போல அழுது கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நிச்சயமாய் நீங்க தேற்றப்படுவீர்கள். ஆமென். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். ஆமென். நிலையான ஒரு வீட்டை கட்டுவார். மகிமையான ஒரு வீட்டை கட்டுவார். வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஆமென். இஸ்ரவேலின் ஜெயமானவர் உன்னோடு கூட இருக்கிறபடியா. ஆமென். உனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, என் மகன் உபத்திரவப்பட்டது போதும், என் மகன் உபத்திரவப்பட்டது போதும், வேதனையா இருந்த நாட்கள் போதும் ஐயா, போதும். ஆமென். நாம் நொறுக்கப்பட்ட நாட்கள் போதும். அவன் விக்கிரங்கள் கடந்து போகட்டும். அவன் சந்தோஷமான நாட்களை அவனுக்கு திரும்ப கொடுங்க. ஆமென். உங்களுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த நாட்களிலும் அண்ணாலை போல அழுது கொண்டிருக்கிறார். ஆமென். அவள் மனம் கசந்து அழுது ஆமென் பொருத்தனையோடு சபமணினார். ஆண்டவருடைய சமூகத்தை இந்த வருஷத்துல அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தை ஆமென் பிடித்துக் கொள்ளு. ஆண்டவரே, நீர்தான் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள் ராஜா. ஆமென். உன்னுடைய வாழ்க்கை கட்டப்படும், ஆமென், வீடு கட்டப்படும் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவரை அதிகமாய் சாமியை கிட்டி சேருங்க. ஆமென். கிட்டி சேருங்க. அன்றைக்கு அழுது கொண்டிருந்த அண்ணாலை ஆமென் கர்த்தர் கடாட்சித்தது போல உங்களையும் கடாட்சிப்பார். ஆமென். மனம் சோர்ந்து போய் வந்திருக்கிற, ஆமென், அழுது கொண்டு இருக்கிற, ஐயா, தேற்றுவார் இல்லாதபடிக்கு காயப்படுத்தப்பட்டு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய காயத்தை ஆற்றுவார். நீ பட்ட பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னுடைய சிறையிருப்பில் இருந்து அவர் ஆமென் உன்னை மீட்டுக் கொள்ளும்படியாகவே கர்த்தர் உன்னை இந்த நாளில் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த 7ஆம் தேதி உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். ஆமென். இஸ்ரவேலின் கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டார். உன்னுடைய மன குமுறலை அவர் கேட்டிருக்கிறார். மனாந்திரமாய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் கட்டி எழுப்புவார். ஆமென். நீ ஜீவனோட சாட்சியாய் கர்த்தர் நிலைப்படுத்துவார். ஆமென். நீ ஆண்டவரை தேடும் பொழுது, மத்தியஸ்தராகிய கிறிஸ்து இயேசுவின் முகத்தை நீ நோக்கி பார்க்கும் பொழுது, ஆமென், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் ஆமென் வடிக்கிற கண்ணீருக்கு நிச்சயமாய் அவர் பதில் கொடுத்து உன்னை கம்பீரிக்க பண்ணுவார். ஆமென். மனிதருக்கு முன்பதாக அழுத நாட்கள் போதையா, மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேட்டது போதும். ஆமென். அவர் தண்ணீர் பாய்ச்சுகிற தேவன். ஆமென். உன்னை ஆமென் தண்ணீர் பாய்ச்சி உன்னை நடத்துகிற தேவன். இரவும் பகலும் காத்துக் கொள்கிற தேவன். ஆமென். அநாதி சிநேகிதனால் சிநேகித்த தேவன் உன்னை கைவிடுவது கிடையாது, உன்னை மறந்து போவது கிடையாது. ஆமென். அப்போ அண்ணாலை கடாட்சித்த தேவன் உங்களுக்கு ஒரு இரட்டிப்பான நன்மையை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உற்சாகமாய் ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். ஆமென். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, சரீரம் செத்து போனவன் கர்ப்பம் செத்து போனவன். சரீரம் செத்து போன ஆபிரகாம், கர்ப்பம் செத்து போன ஆமென் சாரா. ஆமென். கர்த்தர் நினைத்தருளினார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். யாக்கோபின் ஏணியாக நமக்கு முன்பதாக ஆமென் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக ஒரு பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக அன்னாருடைய சபத்தை கேட்டு நிந்தையை மாற்றின தேவன். இந்த வனாந்திரமாய் இருக்கக்கூடிய ஆமென் வாழ்க்கையில் ஆமென் ஐயா, எவ்வளவு சம்பாதிக்கிறோம், மீண்டும் எடுக்க முடியல. ஒவ்வொரு நாளும் திண்டாட்டம் நிறைந்த உலகத்தில் பற்றாக்குறை. இது ஒரு வனாந்திரமான ஒரு சூழல். வாசிக்கலாம் 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10-11 வசனம். ஆமென். இரண்டாவதாக வனாந்திரம். எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஒன்னும் எங்களுக்கு சித்திக்கல, ஒன்னும் எனக்கு வாய்க்கல. வாழ்க்கை வனாந்திரம். ஆமென். கணவன் மனைவியாக உழைக்கணும். ஆமென். என்னென்ன காரியங்கள் உண்டோ எல்லா காரியத்தையும் செய்யும். வனாந்திரம் மட்டும்தான் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கையில் பஞ்சம் நிறைந்த ஒரு ஆமென் வாழ்க்கை. ஒரு சிலருடைய குடும்ப சூழ்நிலைகள் ஆமென் ஆகாரத்திற்கு கூட ஐயா, நான் 2 வேளை சாப்பிடுறேன்.
ஒரு பஞ்சமான ஒரு நாட்கள், ஆந்திரமான ஒரு நாட்களுக்குள்ளாய் கடந்து. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நான் சாரி பார்க்கிறேன். ஆமென். எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் ஆமென் அனுப்புகிறார் சாரி பார்த்து. அப்ப அந்த இடத்துல தீர்க்கதரிசி சொல்கிறார், விறகு பொறுக்கி கொண்டு இருந்த அந்த விதவையை பார்த்து சொல்கிறார், எனக்கு என்ன கொண்டு வா, நீ தண்ணி கொண்டு வா, எனக்கு தண்ணீர் கொண்டு வா. ஆமென். அவள் விறகு பொறுக்கி கொண்டதை கொண்டு வரேன் அவள் புறப்பட்டு போகும் பொழுது சொல்ல, என்ன பண்ணு, அப்பத்தை சுட்டு எனக்கு முதலாவது கொண்டு வா அப்படின்னு. அப்பதான் அவர் சொல்றா, இல்ல ஆனா எனக்கு கொஞ்சம் என்ன இருக்கு, கொஞ்சம் மாவுதான் இருக்கு ஐயா. நான் என் பிள்ளை அதற்கு பின்பதாக அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆமென். வாசிக்கலாம். பன்னிரெண்டாம் வசனம் வாசிங்க. ஆமென். நான் செத்து போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை யாருடைய நாவில் வரும் அப்படின்னு சொன்னா, ஐயா எனக்கு வாழ்வதற்கு வழி இல்லை, வாழ்வதற்கு வழி இல்லை, எல்லா முயற்சிக்கும் எனக்கு என்ன பண்ணல, கிடைக்கல, வாழ வழி இல்லையா, இனிமேல் என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், நீங்க வாழ்ந்து நான் என்ன பிரயோசனம், நான் என் குடும்பத்துல நான் இருந்து என்ன பிரயோசனம், எனக்கு வாழ வழி இல்லையா, அதனால நான் என்ன பண்றேன், நான் செத்து போறேன், நான் செத்து போறேன். மரணத்தை வாஞ்சித்துக் கொண்டிருந்த கொஞ்சம் என்ன இருக்கு, கொஞ்சம் மா இருக்குது, சாப்பிட்டு நான் சாக போவேன், மரணத்தை தான் அறிக்கையிட்டுக் கொண்டே இருந்தேன். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, ஒருவேளை நீங்க குடும்ப சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து நான் இருப்பதை காட்டிலும் நான் செத்து போனா நல்லா இருக்கும் ஐயா, நான் மரித்து போனா என் குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நான் மட்டும்தான் பாரமா இருக்கிறேன், நான் மட்டும்தான் வேதனையா இருக்கிறேன், மற்றவர்களுக்கு இடங்களா இருக்கிறேன், என் நிமித்தம் தானே அப்படின்னு நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்களா? ஆமென். இல்ல, கர்த்தர் உன்மூலமாக நான் ஒரு வீட்டை கட்டுவார், உன்மூலமாக ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கிறதாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கு. இன்னைக்கு ஆமென் ஆகாது, நான் புரோஷனம் இல்லாதவன், நான் ராசி இல்லாதவன், அதிர்ஷ்டம் இல்லாதவன், ஐயா நான் மங்கி எறிகிறவன், என்னால எதுவுமே புரோஷனம் இல்லை. இல்ல, தீர்க்கதரிசி சொன்னார், நீ போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அவர் போகும்பொழுது சொன்னா, இல்ல முதலாவது எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வா. ஆமென். அவர் சொன்னா, இல்ல நான் சாக போறேன், சாக போகிறோம், சாக போகிறோம். அப்பதான் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆமென், என்ன பண்ணு, பயப்படாதே, நீ போய் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் கொண்டு வா. ஆமென். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, இதுதான் உங்களுடைய ஆமென் ஜீவனை ஆமென் தப்பு வைக்கும்படியாக கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ இவ்வளவு நாட்கள் நான் பிரயாசப்பட்டு எனக்கு உண்மை இல்லையா, ஆமென், ஒவ்வொரு நாளும் பற்றாக்குறையில தான் என் வாழ்க்கை போய்கொண்டு இருக்கு, தடமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அதனால நான் சாக போகிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். மனாந்திரமாய் இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாக தான் கர்த்தர் உன்னை அழைத்து வந்தார். ஆமென். என்ன செய்யணும், என்ன பண்ணணும், ஆமென். கர்த்தர் சொல்லிருக்கு, ஆமென், ஆமென். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை பாருங்க, நீ போய் வார்த்தையின் வழியே உன் வார்த்தையின் வழியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் அதிலே முதல் ஆமென் சிறிய அடையை பண்ணி, பெருசு இல்ல, சிறிய அடையை பண்ணி நிலவன எனக்கு கொண்டு வா, எனக்கு கொண்டு வா, எனக்கு கொண்டு வா. ஆமென். எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா, ஆமென், உங்களுடைய காணிக்கையையும் குறிக்கக்கூடியது, உங்களுடைய ஜெப நேரத்தையும் குறிக்கக்கூடியது. இரண்டு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஐயா காணிக்கை கொடுத்துட்டா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், தசம பாகங்களில் உண்மை உள்ளவர்களாக இருங்க. ஆமென். உங்களுடைய தசம பாகத்தில் உண்மை உள்ளவர்களாக இருங்க. அதுதான் ஆமென் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன்னுடைய மாவுல பெரிய அடை சொல்லல, பெரிய அடை சொல்லல, என்ன பண்ண, சின்ன ஒரு அடையை பண்ணி எனக்கு கொண்டு வரும். அவர் தண்ணீர் தான் கேட்டார். நல்லா நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் எனக்கு தாகத்துக்கு தண்ணி கொண்டு வந்தார். ஆனாலும் அவர் இரண்டாம் விசை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சின்ன அடையை கொண்டு வா. நம்ம இப்ப சொல்றார், சிறிய அடையை கொண்டு வா. ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஏன் பஞ்சம் குடும்பத்துல வந்ததுயா, ஏன் வந்தது? கர்த்தருடைய ஜீவியத்திற்கு முன்பதாக, கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன்பதாக நான் செய்த பொருத்தனைகளில் என்ன பண்ணிட்டேன், சிதைத்து போய் போட்டிருக்கிறேன்.
நான் தசமபாகத்துல ஒரு நாட்களில் உண்மையுள்ளவனாய் இருந்தேன். என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்தது. என்னைக்கு நான் காணிக்கை விஷயத்துல நான் தடுமாறினேனோ என் வாழ்க்கையில பஞ்சம் வந்துருச்சு. அதே போல ஒரு சிலருடைய ஜெப நேரங்கள் குறையும் பொழுது குடும்பத்துல பஞ்சம் வரும். கர்த்தரை தேடாமல் இருக்கிற அந்த இருமாப்பு, அந்த அகந்தை உள்ளே வரும் பொழுது ஆமென் பஞ்சம் உள்ளே வரும். அப்பதான் அந்த வார்த்தை வரும், ஏன் நான் செத்து போனா நல்லா இருக்கும், நான் செத்து போனா நல்லா இருக்கும். ஆமென். அப்போ இந்த சீர்கேடுகள் உங்க வாழ்க்கையில இருந்ததுன்னா, நீங்க தசம பாகத்தில் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை இல்லாதவர்களாக இருந்தா, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக தசம பாகத்தில் உண்மை உள்ளவர்களாய் காணப்படுங்க. நீங்க என்னென்ன பொருத்தனைகளை எல்லாம் செய்திருக்கிற பொருத்தனைகளை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். அடுத்ததாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஜெப நேரத்தில் உண்மை உள்ளவர்களாய். ஆமென். ஐயா நான் ஜெபம் பண்ணினேன் ஐயா, ஆனா இன்னைக்கு ஜெபம் என் வாழ்க்கையில இல்ல. ஜெப நேரத்தை ஏற்படுத்துங்க. ஆகவே நான் முதலாவதாக ஒரு சிறிய அடைய பண்ணி எனக்கு கொண்டு வா. அதன் பின்பதாக நீ உன் குமாரனும் சாப்பிடலாம். முதலாவதாக கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்க. ஆமென். அவரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுங்க. அதிக நேரம் அவருக்கு நீங்க கொடுங்க. வருஷத்துல நீங்க அதிகமாய் கர்த்தரை தேட 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 தேடலாம். மனாந்தரமாய் இருக்கிறவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். மனாந்தரமாய் வெட்டாந்தரையாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தாமே நீரூற்றி கொண்டு வருவார். எப்பொழுது நீ கர்த்தரை தேட ஒருமுகப்படுத்தும் பொழுது, உண்மையாய் மன வாஞ்சையாய் ஆமென் விருப்பத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆமென் இருதயம் ஒருங்கினவனாக நான் செய்த தவறுகளுக்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவதற்கு நேராக உங்களை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன் ஐயா, மத்தியஸ்தரே நான் வந்திருக்கிறேன், யாக்கோபுக்கு ஏனியா இருந்தவரே நான் வந்திருக்கிறேன் ராஜா, உங்களுடைய சமூகத்துக்கு நேராக நான் வந்திருக்கிறேன் ஐயா. என் வாழ்க்கையில் அலைச்சல் இருந்தது ஐயா, மேன்மை இல்லை, எவ்வளவோ அலைச்சல் ஓடிக்கொண்டே இருந்தேன். ஆமென். எனக்கு ஒன்னும் ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் ஐயா, என் வருமானத்துல முதற் பங்கை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அவர் பெருசா கேட்கல, சின்ன காரியம்தான். இந்த காணிக்கையிலும் உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களை சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது, இரண்டாவதாக சாரிபாத் மாமன் விதவை வீட்டில் பஞ்ச நாட்கள் முழுவதுமாக அவளுடைய வீடு மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. எல்லாருமே ஆமென் செத்து போவேன் சொன்னவர்கள் ஜீவனோடு கூட இருந்தாங்க. அது போலதான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக ஆமென் மரித்து போவேன் செத்து போனா நல்லா இருக்கும் இல்ல, ஆமென் கர்த்தருக்கு சித்தமான கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உயர்த்தி ஒவ்வொருவரும் ஆமென் ஆசீர்வாதமாய் இருப்பதை உங்களுடைய கண்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஆமென். அதுதான் யாக்கோபின் ஏணியானவர் நமக்கு கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவதாக நம்ம இன்னொரு மனுஷனை பார்க்கலாம் வேத புஸ்தகத்தில். இதோடு முடிக்கிறேன். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமென். ஈசாக்கு, மூன்றாவதாக ஈசாக்கு பஞ்ச நாட்களில் விதை விதைத்த ஒரு மனுஷன். பஞ்சமான நாட்கள், தண்ணீர் இல்லாத வறட்சியான நாட்கள். ஆமென். எந்த விதத்திலும் ஆமென் நீரூற்று இல்லாத ஒரு பகுதியில ஆண்டவர் சொல்லுகிறான், எகிப்துக்கு போக வேண்டாம், நீ போக வேண்டாம், நீ இருக்கிற இடத்துல இரு. ஆமென். அநேகருக்கு ஆமென் ஒரு சில காரியங்கள்லாம் வரும் அந்த வருஷம். ஐயா நான் ஆலயத்தை மாத்தி பார்த்துட்டா எனக்கு ஆசீர்வாதம் வந்துருமா, நான் ஆலயத்தை மாத்திட்டா எனக்கு ஆசீர்வாதம் வந்துருமா ஐயா? நிறைய பேர் இல்லையா, நான் இங்க இருந்து இங்க வனாந்திரமா இருக்குது ஐயா, ஒரே பஞ்சமா இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் ஆலயத்தை மாத்திட்டா. நீங்க ஆலயத்தை மாத்தினாலும் சரி, போதகரை மாத்தினாலும் சரி, ஊழியக்காரங்களை மாத்தினாலும் சரி, வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும், வனாந்திரமா தான் இருக்கும். ஏன்? எதற்காக? கர்த்தருடைய வார்த்தைக்கு, வழியை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உத்தமம். கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை எட்டிக்காயை போல கசப்பா இருக்கு. எட்டிக்காயை போல கசப்பா இருக்கிறபடினால மனசு என்ன பண்ண முடியல, அந்த அனுபவத்துக்குள்ளாய் வருவதற்கு முடியல. அதனால நான் இதெல்லாம் மாத்தி பார்த்தா நிறைய பேர் வீடெல்லாம் மாத்துவாங்க. ஐயா வாசலை மாத்திட்டேன், அதை மாத்திட்டேன், இதை மாத்திட்டேன். நீ எதை மாத்தினாலும் ஒண்ணுமே வராது. ஆமென். கிழக்கிலும் மேற்கிலுமா வனாந்திர திசையில் இருந்து என்ன வராதா? ஜெயம் வராதுங்க. நீ எதை மாத்தினாலும் ஜெயம் வராது. ஏன் வராது? ஆமென். ஈசாக்கு கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சித்தத்திற்கு எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி தன்னை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறார்களோ ஆமென், அவர்களுடைய செய்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
ஈசாக்கு அந்த தேசத்தில் பஞ்சமான நாட்களில் எல்லாரும் ஊரை காலி செய்து போய்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் போய்கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். அதுதான் கர்த்தருடைய ஜனத்துக்கும் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் வித்தியாசம். ஐயா, எங்களுக்கு இந்த நாட்கள் சரியில்லை, இந்த காரியங்கள் சரியில்லை, நாங்க வீடு மாத்துறோம் ஐயா, அல்லது நான் இந்த பகுதியில இருந்து நான் அந்த பகுதிக்கு போறேன், வடக்க போறேன், தெற்க போறேன், கிழக்க போறேன். எந்த பகுதிக்கு போனாலும் சரி, ஆமென், காரியங்கள் சித்திக்காது. ஆனா கர்த்தர் பாருங்க, நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அங்கதான் உனக்கு ஆசீர்வாதம். ஈசாக்குக்கு அதுதான் சொன்னார், நீ உன் தகப்பன் செய்தபடி செய்யாத, நான் சொல்றது செய். ஆமென். இந்த இடத்துல இரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். விருத்தி அடைந்தான். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றது மட்டுமல்ல, அவன் ஆமென் பெரியவனாய் மாறினான். இந்த வருஷத்துல கர்த்தர் பெரியவனாய் மாற்றுவார். இதுதான் யாக்கோபின் ஏணியாக இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசு, மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்க, என் மகன் கீழ்ப்படிதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான். ஆமென். அன்னால் ஆமென் பொருத்தனையோடு கர்த்தரை தேடினால் பெற்றுக்கொண்டான். சாரிபாத் விதவை ஆமென் முதலாவதாக எனக்கு கொண்டு வந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நீங்களும் கூட வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. எங்க போனாலும் சரி, எந்த இடத்திற்கு போனாலும், எந்த கூட்டங்களுக்கு போனாலும், நீங்கள் உங்களை சரி செய்யாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். 3 காரியம்: பொருத்தனை, ஆமென், 2வது கீழ்ப்படிதல், 3வதாக தசம பாகத்திலும் ஜெப வாழ்க்கையிலும் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. பலிபீடத்தை செப்பனிட்டால் போதும், கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுவார், உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவார், நீங்கள் அழகாய் ஆமென் குடியிருக்க பண்ணுவார், தேசத்தில் உங்களுடைய ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடி செபிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான ஜெப நேரத்திற்காக நன்றி. இப்பொழுதும் கூட ராஜா, நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டீர், ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசினீர், அதற்காக நன்றி ராஜா. ஆமென். மெய்யாகவே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. ஆம் தகப்பனே, காயத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய காயங்களை கர்த்தர் கட்டியிருக்கிறீர். குடும்ப வாழ்க்கையில் மேன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறீர் ராஜா. உங்களுடைய குடும்பங்களை, பிள்ளைகளை தழைக்க பண்ணுகிறீர், அதற்காக நன்றி. வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே. ஆமென். ஆமென்.